அவிழ்க்கும் அன்னையே, எந்தன் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே மற்றும் இறை அன்னையின் பக்தர்களே, நாம் நமது வாழ்வில் தீர்வு காண இயலாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானமின்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு, அவமரியாதை, வன்முறை, கணவன் மனைவிக்கிடையே உள்மன காயங்கள், குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத நிலை. அது மட்டுமின்றி குடும்பங்களிலே பிரிவினை, கணவன் மனைவியிடையே மோதல், குடி மற்றும் போதைக்கு அடிமை, வியாதி, வருத்தங்கள், இறைப்பற்றின்மை, கருகலைப்பு, மன அழுத்தம், வேலையின்மை, பயம், தனிமை, இன்னும் எத்தனை எத்தனை துன்ப முடிச்சுகள் நமது ஆத்மாவை அழுத்தி மன அமைதியை குலைத்து நம்மை இறைவனிடமிருந்து அவை பிரிக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் துன்ப முடிச்சு அகற்றும் அன்னை காக்கிறார். சோதனைகள், வேதனைகள், பாவங்கள், இடர்கள், வியாகுலங்கள், பயங்கள், நோய்கள், பலவீனங்கள் என்ற பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து நாம் தேடும் பாதுகாப்பு, விடுதலை, மீட்பு, ஆறுதல், திடம், நற்சுகம், வலிமை போன்ற வரங்களை அன்னை மரியா இறைவனிடமிருந்து நமக்கு பெற்று தருவார் என்பது உறுதி. அருள் வளங்களை பொழிகின்ற ஜெபங்களிலேயே சிறந்தது திருஜெபமாலை ஆகும். அன்னையின் இருதயத்தை தொடுகின்ற சிறந்த ஜெபம் இது. உங்கள் இல்லங்களில் அமைதி நிலை பெற வேண்டுமானால் அன்னையிடம் ஜெபியுங்கள். அவ்வாறு ஜெபிக்கும் குடும்பங்களிலே ஒற்றுமை மீண்டது, வியாதிகள் நீங்கின, பலர் ஆலயத்திற்கு குடும்பமாக வர துவங்கினர், மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் குடும்பங்களில் நிறைந்தன, வேலை இல்லாதவர்க்கு வேலை கிடைத்தது. அன்னையிடம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய் பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை செலுத்தினர். இதற்காகவே அன்னை தெரிந்தெடுக்கப்பட்டார். நமது துன்ப முடிச்சுகளை அகற்றி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவது மட்டுமல்லாமல் விண்ணரசிலும் நமக்கு இடம் கிடைக்கும் பொருட்டு அன்னை நமக்காய் பரிந்து பேசுகிறார். இயேசுவின் 33 ஆண்டுகால வாழ்நாளை அடையாளப்படுத்தும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையின் 33 இறைவார்த்தை ஜெபமாலையை தியானிப்போம். காணொளியில் இந்த ஜெபமாலையின் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து பக்தியுடன் ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், நம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடம் ஜெபித்து ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, கடவுளின் பிரசன்னம் நிறைந்த உம் வாழ்நாளில் மிகவும் பணிவுடன் பரிசுத்த தந்தையின் விருப்பத்தையும் உம் மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரபையும் ஏற்றுக்கொண்டீர். சாத்தான் உம்மை சோதனைக்கு உட்படுத்த துணியவில்லை. அதிலிருந்து எங்கள் வேதனைகள் துன்பங்களாக பரிந்து பேச ஆற்றல் பெற்றீர். உம்முடைய எளிமை மற்றும் பொறுமை என்னும் குணங்களால் எங்கள் வாழ்க்கையில் சிக்கியுள்ள முடிச்சுகளை எவ்வாறு அகற்றுவது என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்.
எங்கள் தாயாக இருந்து உம் மகனுடன் இணைக்கும் பாலமாக இருக்கின்றீர். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்கள் அன்பு தாயே, உம் கருணையின் இதயத்தால் எங்கள் வாழ்வில் துன்புறுத்தும் சிக்கல்களில் இருந்து விடுவித்து ஆசீர் வழங்கும். எங்களை வதைக்கும் முடிச்சு சங்கிலிகளில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியே, உம் கிருபையினாலும் பரிந்துரையினாலும் முன்மாதிரியினாலும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து கடவுளுடன் இணைய தடுக்கும் முடிச்சுகளை அவிழ்த்து விடுங்கள். இதனால் எந்தவித குழப்பங்களும் பிழைகளும் இல்லாமல் எல்லாவற்றிலும் இறைவனை காணவும் நேசிக்கவும் உதவியாயிருக்கும். நல்ல ஆலோசனையின் தாயே, எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நாம் செய்த பாவங்களுக்கு மன வருந்தி மனத்துயர் மன்றாட்டை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். இந்த ஜெபமாலை பக்தியை எந்த கவன சிதறல் இல்லாமல் ஜெபிக்க முதலில் தூய ஆவியார் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருளீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை நீ விருந்தினரே, இனிய தன்மையின் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சி விட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். துன்ப முட்சிகளை அவிழ்க்கும் அன்னையின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்ற இந்த ஜெபமாலையில் மூவொரு கடவுளின் துணை வேண்டி இந்த 3 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதல் முடிச்சு. சோதனை, தனி மனித பாவம், சமூக பாவம். இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 27 மற்றும் 28. நாம் நமது சோதனை, தனி மனித பாவம், சமூக பாவங்களான ஜாதி, சமயம், ஆண், பெண், மொழி, இனம், ஏழை, பணக்காரன் என்ற முடிச்சுகளை வென்று தூய்மையான வாழ்க்கை வாழ இந்த முதல் 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். இரண்டாம் முடிச்சு. தீராத வியாதி, உடல் நோய்கள், மனநோய். பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 25 மற்றும் 30. தீராத வியாதி, உடல் நோய், மனநோய் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு உடல் சுகம் பெற இந்த இரண்டாவது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். மூன்றாவது முடிச்சு, வறுமை, கடன் தொல்லை, பொருளாதார பின்னடைவு. உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25-26. வறுமை, கடன் தொல்லை, பொருளாதார பின்னடைவு போன்ற முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு வளமோடு வாழ வேண்டி இந்த மூன்றாவது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். நான்காவது முடிச்சு, அவமானம், தோல்வி, ஏமாற்றம், எதிர்மறை எண்ணம். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழங்கால் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 29-30. அவமானம், தோல்வி, ஏமாற்றம், எதிர்மறை எண்ணம் போன்ற முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு இயேசுவை போன்று இவற்றை எல்லாம் கடந்து மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ இந்த 4வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். ஐந்தாவது முடிச்சு. போதை பழக்கம், சிற்றின்ப தீய நாட்டங்கள். உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 29 மற்றும் 30. போதை பழக்கம், சிற்றின்ப தீய நாட்டங்கள் முதலிய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்துவ ஒழுக்க அறநெறி வாழ்வு வாழ இந்த 5வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். 6வது முடிச்சு. குடும்பத்தில் குழப்பம், பிளவுகள், ஒற்றுமையின்மை, சமாதானமின்மை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். எபேசியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1. குடும்பத்தில் குழப்பம், ஒற்றுமையின்மை, சமாதானமின்மை ஆகிய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு ஒன்றித்து நல்லுறவுடன் வாழ இந்த 6வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். ஏழாவது முடிச்சு. கணவன் மனைவி உறவில் சிக்கல். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரை. கணவன் மனைவி நல்லுறவிற்கு எதிரான எல்லா முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு வளமோடு வாழ வேண்டி இந்த 7வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். 8வது முடிச்சு. திருமண தடை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினர் ஆகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 28 வரை. நல்ல வாழ்க்கை துணையை எதிர்நோக்கி திருமணத்திற்காக காத்திருப்போரின் திருமண தடை முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு திருமணம் வரம் வேண்டி இந்த 8வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். 9வது முடிச்சு, குழந்தை பாக்கியம். மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினர் ஆகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறாள். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 36 மற்றும் 37. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்திற்கு எதிராய் உள்ள முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு குழந்தை செல்வம் பெற வேண்டி இந்த 9வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். 10வது முடிச்சு, வேலையின்மை மற்றும் வியாபாரம் தொழிலுக்கு எதிராய் வரும் தடைகள். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 20 மற்றும் 21. நல்ல வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழிலுக்கு எதிராய் உள்ள முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு வாழ்வில் வளமை சேர்க்க வேண்டிய இந்த 10வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே ரபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 33 மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகத்தை படைத்த தந்தையே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை நல்வழிப்படுத்தும் தூய ஆவியே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் ஒன்றித்து வாழும் மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். பெண்களுள் பேறு பெற்ற எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். கடவுளின் தாயே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். விண்ணக அரசியே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். அழகோவியமே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறா வடிவில் சிரமதில் பெற்ற எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். பன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். தூய்மையும் கனிவும் கொண்ட எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். சிரித்த முகத்தோடு பொலிவோடு இருக்கும் எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். நிலவின் மேல் வீற்றிருக்கும் எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். அழகை என்னும் பாம்பினை நசுக்கிய எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். தீமையை வென்ற புதிய ஏவாளே எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். வானதூதர்கள் புடைசூழ வீற்றிருக்கும் எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். எலிசபெத்துக்கு உதவிய எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். கானாவூரின் திருமண வீட்டாரின் துயர் துடைத்த எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். திருக்குடும்பத்தின் முக ஒளியே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். இயேசுவின் முதல் சீடரான எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். திருச்சபையின் துணை இரட்சகரான எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். திருச்சபையின் தாயே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். விடுதலை கீதம் பாடிய எம் அன்னையே, எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தருளும். ஆகட்டும் என்று சொன்ன எம் அன்னையே,
எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். தாழ்ந்தோரை உயர்த்த சொன்ன எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்பச் சொன்ன எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். திருமண வரம் தரும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். குழந்தை பாக்கியம் தரும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். தாம்பத்திய வாழ்வின் குறை நீக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். திருமண விவாகரத்தை முறியடிக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். குடும்ப உறவை நிறைவாக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். வியாபாரம் தொழிலில் வரும் தடைகளை தகர்க்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். கண்ணீரோடு வருவோரின் துயர் துடைக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். மனபாரத்தோடு வருவோருக்கு மகிழ்வினை தரும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். உடல் நோய்களை தீர்க்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். பில்லி சூனியம் மந்திர கட்டுகளை உடைக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். உள்வாம் சோபி தம்பதியரை இணைத்த எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். தந்தை எரனமஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். யோகன் ஸ்மித்னார் என்பவரால் தீட்டப்பட்ட ஓவியமே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். பவேரிய புனித பேதுரு ஆலயத்தில் வீற்றிருக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். போர்களினாலும் விபத்தினாலும் அழியாத ஓவியமான எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். பல்வேறு சமயத்தவர்க்கும் அடைக்கலமான எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். அழகு அன்பு தாயே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். மன்றாடுவோரை புறக்கணியாத எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். எமக்கு அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். கருணை பார்வையை எம் மீது திருப்பும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்ட எம் துன்ப மூச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். பலவீனத்தில் வலிமையான எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். துன்ப மூச்சுகள் அனைத்தும் அறிந்த எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். இந்திய மண்ணில் முதலாய் தாழ்ம்பூரில் ஆலயம் கொண்ட எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். என் நேரமும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். எங்களுக்காக எப்போதும் காத்திருக்கும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். எம்மோடு வாழ்ந்து வரும் எம் அன்னையே, எம் துன்ப மூச்சுகளை அவிழ்த்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. பரிசுத்த கன்னிமரி தாயே, நீர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டீர். உமது வாழ்க்கை பாதை கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் நிறைந்ததாய் இருந்தாலும் இறைவனில் நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் இருந்தீர். ஆகவே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் தாயே, எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுமையுடனும் மகிழ்வுடனும்
தங்களை தயார்படுத்தவும் பிள்ளைகளுடையவும் இளைஞர்களுடையவும் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமையவும் எங்கள் குடும்பங்களில் சகல தேவைகளும் நிறைவேறவும் வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் சொந்த கருத்துக்களுக்காக வேண்டுதல் செய்வோம். அனைத்து தேவைகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். கட்டுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடம் ஜெபிப்போம். கன்னிமரியே, அழகு அன்பு தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது இதயத்தில் இருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கி அருளும். எனது துன்பம் வலி செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கின்றேன். உமது இரக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன். வல்லமையின் தாயே, ஆண்டவர் இயேசுவிடம் பணிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும். தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுகளை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும். எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர். எனது பலவீனத்தில் எனது வலிமை நீர். உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவர் நீரே அம்மா. எனக்கு பதில் தாரும், பாதுகாத்தருளும், வழி நடத்தும், காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம். உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமேன். இறைவனோடு மரியாள் ஆற்றல் உள்ளவர் என்னும் கருத்தோடு இன்றைய 5ஆம் நாள் நவனா ஜெபத்தை ஜெபிப்போம். கருணையும் இரக்கமும் கொண்ட துன்ப முடிச்சு அகற்றும் அன்னையே, இத்துன்ப முடிச்சை மீண்டும் ஒரு விசை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமது தெய்வீக ஞானத்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் இந்த அச்சுறுத்தும் துன்ப முடிச்சை என்னிடமிருந்து அகற்றும். உம்மை கோபத்துடன் கண்டவர் எவரும் இல்லை. மதுரம் நிறைந்த உமது வார்த்தையால் பரிசுத்த ஆவியை உமது உதடுகளினின்று நீர் வெளிப்படுத்தினீர். இத்துன்ப முடிச்சு என்னாலே உருவாக்கிய கசப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் என்னிடமிருந்து நீக்கி அருளும். ஓ பரிசுத்த தாயாரே, உமது மாசற்ற இருதயத்திலிருந்து ஒளி வீசிய ஞானத்தையும் இனிமையையும் எனக்கு தந்தருளும். பெந்தகோஸ்தே பெருவிழாவில் நீர் செய்தது போல பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை உமது திருமகனிடமிருந்து பெற்று தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என்னில் எழுந்தருளி வாரும். ஆமேன். துன்ப முடிச்சகற்றும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.